ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? ஒரு பெரிய ஊர், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டுருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குது. அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்கள் பார்க்காத காளையா, நாங்கள் போய் அடக்குறோன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, ஏளனமா பேசுறது இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்படி தனியாக போய் மாட்டிக்கிட்டானே அந்த காளைகிட்ட என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுகிறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனாக வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காளை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான் நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிகே. அதுதான் அந்த சின்ன பையன். தேங்க்யூ. பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே.